யுத்த குதிரை எப்படி ஆயத்தம் செய்வாங்கன்னா, முதல்ல அது யுத்த குதிரையா இருக்கணும். ரெண்டாவது கண்ணுக்கு கலிக்கம் போடணும். மூணாவது, வேகமா சொல்றேன், மூணாவது வாய்க்கு கடிவாளம் பூட்டுவார்கள். ஐயா, ஒரு யுத்த குதிரை ஆயத்தப்படுத்துவது எப்படி ஆயத்தப்படுத்துவாங்கன்னா, வாய்க்கு கடிவாளம் பூட்டுவார்கள். குதிரைகளை அடக்கவும் விரும்பும் திசைக்கு திருப்பவும் இந்த கடிவாளம் தான் பயன்படும். இந்த கடிவாளம் இல்லைன்னா குதிரையை திருப்ப முடியாது. இந்த கடிவாளம் இல்லைன்னா குதிரை என்ன செய்ய முடியாது? அடக்கவே முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் யுத்த குதிரையாய் ஆயத்தப்பட வேண்டும் சொன்னா நம்முடைய வாய்களிலே கடிவாளம் பூட்டப்பட வேண்டும் இல்லையா? அதான் சங்கீதக்காரர் 141வது சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் சொல்லும்ன்றார் இல்லையா? நம்முடைய வாய்க்கு என்ன இருக்கணும்? காவல். எல்லாம் அவங்க வாய் மேல கை வச்சு சொல்லுங்க, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் வாய்க்கு கடிவாளம் போடுங்கப்பா இல்லையா? நாவினால் சுட்ட புண்ணு ஆறாது. பல நேரத்தில் நம்முடைய நாவில் நிறைய பேரை சுட்டுறோம், நிறைய பேரை பொசுக்கிறோம். என்ன செஞ்சிடறோம்? கேட்ட கேள்வி ஒரு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டே ஆகணும்னு சொல்லி என்ன செஞ்சிடறோம்? அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஞாபகம் வர மாதிரி வார்த்தைகளை பேசி அவங்கள சாகடிச்சிடறோம். பிரியமானவர்களே, அது தவறு, அது தவறு. உன் வாய்க்கு கடிவாளம் போடும்போது தான் நீங்கள் யுத்த குதிரையாய் மாற முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாய்க்கு கடிவாளம் போட்டிருந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை அடித்த போது, துன்புறுத்த போது அவர் என்ன செய்யல? வாய் என்ன செய்யல? பேசாம அமைதியா இருந்தார். அவர் நினைச்சிருந்தா பேசிக்கலாம்ல? சொல்லுப்பா, பேசிக்கலாமா இல்லையா? பேசிக்கலாம் இல்லையா? நீ பல நேரத்தில் நம்மளும் அப்படிதான் பேசுறோம்ல. அம்மா ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனா இன்னொரு வார்த்தை, அப்பா ஏதாவது பேசுனா நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன அடிச்சிருவியா? யாரோ சகோதரி ஏதாவது பேசுனா உன்னால என்ன பண்ண முடியும் செய், நான் பாத்துக்கிறேன் இல்ல? சொல்றோமா இல்லையா? வேலையில, படிக்கிற இடத்துல இல்லையா? வாய் ஜாலங்கள் நிறைய செய்யறோம். இந்த வாய் ஜாலங்கள் நீ செய்யும் போது ஆண்டவர் உன்னை யுத்த குதிரையா பயன்படுத்த முடியாது. இந்த வாய் ஜாலங்களை நீங்க செய்யும் போது உங்களை ஆண்டவர் யுத்த குதிரையா பயன்படுத்த முடியாது. பேச்சுக்கு பேச்சு, பல்லுக்கு பல்லு. நீ என்ன கெட்ட வார்த்தை பேசுறியா? நீ 1 சொன்னியா? நான் 4 சொல்றேன் பாரு. அப்பதான் மனசு ஆறும். அப்பதான் என்ன செய்யும்? மனசு ஆறும். கருமையானவர்களே, நீங்கள் யுத்த குதிரை என்று சொன்னால் உங்கள் வாய்க்கு கடிவாளம் பூட்டுங்கள். வேதத்தில் வசனம் இருக்கு தெரியுங்களா? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும், சொற்களின் மிகுதியால் பாவம், கடும் சொற்கள் கோபத்தை உண்டாக்கும், வாயின் வார்த்தை மற்றவர்களை நொறுக்கும், வாயிலிருந்து புறப்படுகிற மனுஷனை தீட்டுப்படுத்தும், பெருமை பேசும் நாவு கர்த்தர் அறுத்து போடுவார். பொய் பேசும் வாய் அடைக்கப்படும், நாவு முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும். வாயினால் பாவம் செய்தால் கைகளின் கிரியை அழிக்கப்படும். உதடுகள் விரிவாக திறந்தால் கலக்கமடைவாய். இனிய நாவு எலும்புருக்கி ஐயா, பேசும் வீண் வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. வீண் பேச்சு அவபக்தியை உண்டாக்கும். வீண் பேச்சு பேசினால் கர்த்தர் விட்டு விலகி போவார். வாயின் வார்த்தை மாம்சத்துக்குள் பாவத்துக்குள் ஆக்கும். நிறைய வார்த்தைகளுக்கு மூடரின் வாய் அடிகளை வரவழைக்கும். பொய் பேசுகிறவன் கர்த்தரை அழிப்பார். பொய் பேசுகிறவன் சொன்னா கர்த்தர் உன்னை அழிப்பார் என்று வேதம் சொல்லுது. ஒருவருக்கு ஒரு விரோதமாய் பேசினால் அழிவோம். நாவை அடக்காதவன் தேவ பக்தி வீண். ஐயா, எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாவுக்கு கடிவாளம் போடணும். நாவுக்கு கடிவாளம் போட்டதான் நம்ம யுத்த குதிரையை மாற முடியும். ஐயா, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்படி இருக்கட்டுமா? சங்கீதக்காரன் சொல்றார், பிரீதியா இருக்கட்டும். நம்ம பேசுறதெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்கிறாரா? சொல்லுங்களேன். நீங்க பேசுற பேச்செல்லாம் ஆண்டவர் ஏத்துக்கிறார் பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? நான் பேசுறதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குது. நான் பேசுறதை பார்த்தாலே ஆண்டவரே இறங்கி வந்து சொல்லு மகளே, சொல்லு மகனே அப்படின்னு சொல்றாரு. நான் பேசுறதை பார்த்து ஆண்டவர் ஓடி போறார் பாஸ்டர். பல நேரத்தில் நம்முடைய வாய்க்கு கடிவாளம் போடல. வாய்க்கு கடிவாளம் போட்டாதான் நம்ம ஒரு யுத்த குதிரையை மாற முடியும். இந்த உலகத்தில் இருக்க போராட்டங்களை ஜெயிக்கணும்னு சொன்னா பிரியமான சகோதரா சகோதரி, வாய்க்கு கடிவாளம் போட்டாதான் முடியும் இல்லையா? வாய்க்கு கடிவாளம் போடணும். ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்பு தண்ணீர் என்ன செய்யாது? வராது.
நீங்க நாம அப்படிதான் செய்யறோம். ஒரே வாயிலிருந்து சோத்திரம் ஆண்டவரே அல்லே லூயா சோத்திரம் அல்லே லூயான்னு அந்நிய பாஷைலாம் பேசுறோம். அதே வாயில தான் என்ன செய்யறோம்? சகோதரன் சகோதரிய கூட பிறந்தவங்கள இல்லையா, தாய் தகப்பன கெட்ட வார்த்தையிலையும் தகாத வார்த்தையிலையும் தவறான வார்த்தையிலையும் தவறு குறைவான வார்த்தையிலையும் பேசுகிறோம். எப்படிங்க ஆண்டவர் ஏத்துப்பாரு? ஆண்டவர் ஏத்துப்பாரா? சொல்லுங்க, ஏத்துக்கவே மாட்டார். நம்ம சும்மா மற்றவங்களுக்காக சோத்திரம் சோத்திரம் அல்லே லூயா ஆமேன் ஆமேன் மற்றவங்களுக்காக. ஆண்டவர் மேலேருந்து பார்ப்பாரு, நீயா சோத்திரம் பண்ற? நேற்று நைட் வரைக்கும் என்ன பண்ண? ஆத்திரப்பட்டுக்கிட்டு இருந்த, இப்போ சோத்திரம் பண்ற. ஓ, நேற்று நீ ஆத்திரப்படுறதுக்காக இன்னைக்கு சோத்திரம் பண்ணா அது சரியாயிடுமா? பல நேரத்தில் நம்முடைய சுபாவம் ரொம்ப முக்கியம், நம்ம பேச்சு ரொம்ப முக்கியம், பிரியமானவர்களே நம்முடைய நடக்க ரொம்ப முக்கியம், வாயின் வார்த்தைகள் முக்கியம். யாக்கோபு 3:3 வாசிக்கிறோம், நாம் கடிவாளத்தை போடப்பட்டவர்களாய் இருக்கிறோமா அல்லது மனம் போன போக்கில் வாழ்கிறோமா? நீங்க பல நேரத்தில் நம்ம மனம் போன வாழ்க்கையில தான் வாழ்றோம். யாரும் என்ன கேட்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன். இருங்க, யார் வேணான்னா போராடிக்கிட்டே தான் இருப்பீங்க. இந்த உலகத்துல போராடிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஜெயம் வராது. என்னைக்கு உங்க வாய்க்கு கடிவாளத்தை போடுறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களுக்காய் ஜெயத்தை கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா.